நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பெத்த பெருமாளையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அதாவது அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். இந்த நாடுகளில் விவசாயம்லாம் சும்மா சாதாரணமாக செய்யறது இல்லையா. அரை ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர்லாம் கிடையவே கிடையாதான். நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் தான் பரப்பான். கடலை போட்டால் ஒரு 10,000 ஏக்கர், கரும்பு போட்டால் ஒரு 20,000 ஏக்கரான். இந்த நாடுகளெல்லாம் விவசாயிகளும் பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்களாம். விவசாயி உற்பத்தி பண்ணுற எந்த விளைபொருளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் அரசாங்கமே கொள்முதல் செஞ்சுக்குமா. கொள்முதல் செஞ்சு தேவைப்படுவோருக்கு விநியோகம் செய்துக்குமா. விவசாயிகளுக்கு கஷ்டம் கொடுக்காதான். பெருமாளையா, எத்தனையோ முறை விவசாயிகள் தக்காளி போன்ற விளைபொருட்களை அறுவடை பண்ணாமல் செடியிலேயே விட்டுட்டு வந்திருக்காங்க. காரணம் விலை இல்லை. வெண்டைக்காய் ஏகத்துக்கு உற்பத்தியாகி விலை இல்லாததுனால மக்கள் பறித்து மாட்டுக்கு வைக்கிறோம்னு சொன்னதை தொலைக்காட்சியில் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி அவலங்கள்லாம் நம்ம விவசாய சமூகத்துக்கு ஏற்படக்கூடாது. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து திட்டமிடணும், திறம்பட செயல்படணும், உலகோர்க்கு உணவளிப்போரை பாதுகாக்கணும். அப்புறம் இன்னொரு செய்தி. அமெரிக்காவில் ஒரு விவசாயி சாகுபடி செய்கிறதுக்கு விவசாயத்துக்காக 100 ரூபா கடன் வாங்கினார்னா அதில் 70% 70 ரூபா மானியமா. ஜெர்மனியில் இன்னும் ஒரு படி மேலே போய் 90% மானியமா. இவ்வளவு பெரிய உதவி இல்லைன்னாலும் விளைவிக்கும் விளை பொருட்களுக்கு நியாயமான விலை வேணும். அதை நம்ம விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்புகள் ஈடேறணும். சரி, இந்த வெயில் காலத்தில் வாயிலும் வயிற்றுலையும் புண்ணு உண்டாகும். மணத்தக்காளி கீரையை பாசிப்பருப்போட தேங்காய் பால் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா புண்ணெல்லாம் ஆறிடுமா. அப்புறம் உங்கள் தலையிலேருந்து நிறைய முடி உதிருதுன்னு சொல்லியிருந்தீங்க. வெந்தயக்கீரையை அரைச்சி தலையில் தடவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தலையை தண்ணீரில் அலசுனா நாளடைவில் முடி உதிர்றது குறைஞ்சிருமா. உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். பெருமாளையா, மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை மறந்துடாதீங்க. வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் சீகைக்காய்க்கு பதிலாக ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க. தவறு. சீகைக்காய் போட்டு தான் குளிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளவு நல்லது. பெண்கள்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. எப்படியோ வாரம் ஒரு முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தா அவ்வளவு நல்லது, குளிர்ச்சி. இப்படி இயற்கையில் நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. அதையெல்லாம் நாம் பயன்படுத்தணும், கடைப்பிடிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.